பாஞ்சாலி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? இது என்ன கேள்வி சார்? 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டா அதனால் பாஞ்சாலின்னு பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று தெரியுங்களா? சீதை கணவன் ஒரே ஒருத்தன் தான் ராமன். கண்ணகிக்கு கோவலன் ஒரே ஒருத்தன் தான். பாஞ்சாலிக்கு 5 பேர். அது எப்படி சார் 5 பேரோட கல்யாணம் பண்ணான்? ஆனால் இந்த சீதைக்கும் கோயில் இல்லை, கண்ணகிக்கும் கோயில் இல்லை. நான் சொல்கிறது புரியுங்களா? பாஞ்சாலிக்கு கோயில் உண்டு. திரௌபதி அம்மன் சொல்கிறோமே, அதான் ஊரை கோயில் உண்டு பாஞ்சாலிக்கு. நான் சார் ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவளுக்கெல்லாம் கோயில் இல்லை. அதாவது கண்ணகி சீதைக்கெல்லாம் 5 பேரை கல்யாணம் பண்ணவளுக்கு நம்ம செலவு வச்சு கும்பிட்றோம் ஊரா. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சமயம் பீமன் அப்படியே துக்கம் வந்த மாதிரி உட்காந்துருந்தான் ஓரமாக. தர்மருக்கு அடுத்தது பீமன். அடுத்த வருஷத்துக்கு ஒருத்தனோட வாழணும் பாஞ்சாலி. உட்காந்துருந்தான். கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்னடா ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். சோகமாக உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை, நேற்று வரைக்கும் தர்மரோட வாழ்ந்தவ நாளைக்கு என்னோட வாழ போகிறா. இதில் என்ன பெரிய விசேஷம் எனக்கு? அதான் கொஞ்சம் மன துக்கமாக இருக்குண்ணா. உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ராத்திரி 12 மணிக்கு பார் அப்படின்னார். பாஞ்சாலி போயிட்டு இருந்தா. ஒரு காட்டில் தீயை ஏற்றினா, விறகெல்லாம் அடுக்கி தீயை ஏற்றி அதில் குளித்து இறந்துட்டா. பிறகு கொஞ்சம் நேரத்தில் மறு உருவமாக தோன்றினான். அதாவது நாம் செய்த பாவம் நம் உடம்போடையே நிற்கும். இந்த உடல் அழிந்தால்தான் அந்த உடம்புக்கு ஏற்ற பாவம் தீரும். அதனால தான் பாஞ்சாலி எல்லாம் கடவுளாக வணங்குறோம். புரியுங்களா? கண்ணகி சீதையை நம்ம கடவுளாக வணங்குறது இல்லை. 5 பேரை கல்யாணம் பண்ண பாஞ்சாலியை கடவுளாக வணங்குறோம். புரியுங்களா? இதுக்கு விளக்கம் இதுதான், உண்மையான விளக்கம். நன்றி மாணவர்களே.